இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே சகோதரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கிற எல்லா மனிதனையும் அளவுக்கு அதிகமாய் நேசித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அளவுக்கு அதிகமாய் நேசித்தனாலதான் இந்த பூமிக்கு ஒரு சாதாரண ஒரு மனிதனாய் ஏழ்மையான ஒரு தோற்றத்துல இந்த பூமிக்கு வந்தாருங்க. இந்த பூமிக்கு வந்து பாடுபடுகிறவர், கண்ணீர் விடுகிறவர், கஷ்டப்படுகிற மனிதர்கள் அவரை தேடி வரும்போது அவர்களுக்கு அற்புதத்தை செய்வதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். பாரம் சுமந்து கொண்டு இருக்கிற மனிதன், நான் என்ன செஞ்சா என் இருதயத்துல இருக்க அந்த பாரம் போகும். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா, நான் குடிச்சா என் பாரம் போகுமா, சிகரெட் பிடிச்சா பாரம் போகுமா, இப்படிப்பட்ட பழக்கங்கள் நிமித்தமாக இதெல்லாம் செஞ்சா எனக்கு பாரம் போயிடும், சந்தோஷம் கிடைக்கும், எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும்னு ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனா நிரந்தரமான சமாதானம் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். உன் இருதயத்தில் இருக்க பாரங்களை மாற்றுவதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாருங்க. இன்னைக்கு உன் இருதயத்துல ஒரு பாரம் இருக்கா? அவரை நோக்கி பார்த்து, என் இருதயத்துல இருக்க பாரத்தை மாற்றுங்க ஏசப்பா நீங்க கேட்கும் போது அவங்க இருதயத்தை மாற்றுவார். உன் வாழ்க்கையில இருக்க பிரச்சனைக்கு தீர்வு இல்லையா? அதை நீ அவரிடத்துல கேட்கும் போது உனக்கு அவரு தீர்வு கொடுப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பதற்காக இந்த பூமிக்கு வந்தார். சமாதானம் இல்லாத மனிதர்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காகவும், சந்தோஷம் இல்லாத மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காகவும், அந்த நிரந்தரமான சந்தோஷம் எங்க கிடைக்கணும் பாத்தீங்கன்னா, அந்த நிரந்தரமான சந்தோஷத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனால மட்டும்தான் கொடுக்க முடியுங்க. நீ எதாவது இந்த வாழ்கிற நாட்கள்ல நீ நீ எந்த இடத்துக்கு போனாலும் உனக்கு அந்த நிரந்தரமான சந்தோஷம் கிடைக்காது. பணம் கொடுத்து நிரந்தரமான சந்தோஷத்தை நீ வாங்கிடலாமா? வாங்க முடியாது. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுப்பார். ஒரு 3 வருடங்களுக்கு முன்பதாக பாத்தீங்கன்னா, என் வாழ்க்கையில இப்படிதான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். குடிச்சா சந்தோஷமும் சமாதானமும் கிடைத்திரும், நண்பர்களோட சேர்ந்து சுத்தனா சந்தோஷமும் சமாதானமும் எனக்கு கிடைத்திரும், என் நண்பர்களோட எப்போதும் இருந்தா எனக்கு சந்தோஷமும் சமாதானமும் கிடைத்திரும். இப்படி என் வாழ்க்கை போய் கொண்டு இருந்தது. ஆனா எனக்கு அது நிரந்தரமான சந்தோஷமும் சமாதானமும் கிடைச்சதான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. என் நண்பர்களோட சேர்ந்து படத்துக்கு போயிட்டு வருவேன். அந்த 2.5 மணி நேரம் தான் எனக்கு என்ன சொல்றது, என் நண்பர்களோட இருக்கும்போது சந்தோஷமா இருக்கும். திரும்பி வீட்டுக்கு வந்தா பழைய வாழ்க்கை தான், என்னோட பழைய நிலைமை தான், பழைய பிரச்சனைகள் தான் என் வாழ்க்கையில இருக்கும். அந்த நேரத்துக்கு தான் அது எனக்கு சந்தோஷத்தை கொடுத்ததே தவிர நிரந்தரமான சந்தோஷம் எனக்கு கிடைக்கவே இல்லை. அதனாலதான் முக்காவாசி பாத்தீங்கன்னா என் வீட்டுல இருப்பதை விட என் நண்பர்களோட தான் இருப்பேன். இப்படிதான் என் வாழ்க்கை பாதி நாள் போய்கொண்டு